லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோ பாருங்கள். இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷனில் நம்ம சேனல் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி ஒரே இடத்துலேருந்து 10க்கும் மேற்பட்ட மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு. மாடுகளோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள், அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஹெச்எஃப் கிராஸ் மாடுகள், சிந்தி கிராஸ் மாடுகள், ஜெர்சி கிராஸ் மாடுகள் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க இந்த மாடுகள் எல்லாத்தையும் விற்பனைக்கு ஒரு பார்வை வந்து பார்த்துடலாம். மாடுகள் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஹெச்எஃப் கன்றும் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. ஹெச்எஃப் மாடுகளும் விற்பனைக்கு இருக்குது. ஜெர்சி கிராஸ் மாடுகள் இருக்குது. சிந்தி கிராஸ் மாடுகளும் இருக்குங்க. வாங்க மாடுகளோட விற்பனை பதிவை பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 6 பல் போட்டிருக்கக்கூடிய 2ஆம் ஈத்து மாடுங்க. ஒரு சிந்தி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த வெயில் காலகட்டத்துக்கு எனக்கு கிளைமேட் அடாப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த சிந்தி கிராஸ் மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. 6 பல் போட்டிருக்கக்கூடிய மாடு 2ஆம் ஈத்து மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. நல்ல முகலட்சணமான ஒரு சிந்தி கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். மடிவளம் காம்போலம் கொண்ட மாடு. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னும் 1 வார காலத்தில் இருந்து ஒரு 10 நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கும். மாடு வந்து நல்லா மடி எடுத்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கறவை திறனும் கறக்கும். 20 லிட்டர் பால் கறந்து கொடுக்கும். 20 லிட்டருக்கும் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு கிடையாது, தண்ணி தீவனத்துக்கு பிரச்சனை கிடையாது, கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும், பாலில் ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். 6 பல் போட்டிருக்கக்கூடிய தலையீத்து ரெட் சிந்தி மாடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயங்காமல் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாங்க. இன்னொரு 7-8 கண்ணுக்கு கண்டிப்பாக மாட்டை வந்து வச்சுக்க முடியும். எலும்பு சத்து இருக்கக்கூடிய மாடு, கறவைத்திறன் கண்டிப்பாக அதிகமாக எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தி மாடாக இருக்குங்க. ரொம்பவும் சாதுவான குணமாகவும் இருக்கும். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், கறவை கறந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வேணும்னா இந்த மாட்டுக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. அதிக கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடு தான். 2ஆவதாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு ஜெர்சி கிராஸ் மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம் வாங்க. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு ஒரு 3ஆம் ஈத்து ஜெர்சி கிராஸ் மாடுங்க. 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு இன்னொரு 20 நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஜெர்சி ப்ரீட் மாடு இல்லை, கொஞ்சம் ஜெர்சி கிராஸ் மாடு தான். 3ஆம் ஈத்து மாடு. கடைப்பல் முளைப்பு, சுழித்தவர் எதுவும் இல்லை. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இங்கே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா மாடுகளுமே நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடு தாங்க. அதிகமான கறவை திறனும் கறக்கக்கூடிய மாடுகள், எதுவுமே சின்ன சைஸ் மாடு கிடையாது. இதெல்லாம் பாருங்கள், மாடு வந்து எவ்வளோ சைஸில் இருக்குன்னு சொல்லி ஒரு 20 லிட்டர் கறவைத்திறன் தாராளமாக எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. இந்த மாடு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கலாம். 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, கன்று போடுறதுக்கு 20 நாள் ஆகும். 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலான்னு சொல்லி சொல்கிறாங்க. சொல்லி தவறு இல்லை, தண்ணி தீவனத்துக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. வாரத்துக்கு 10 மாடு வந்து இந்த இடத்துல இருந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. எல்லாமே நல்ல குவாலிட்டியான மாடுகளாக இருக்கிறதுனால தான் வந்து பார்த்தோம்னா வாரத்துக்கு 10 மாடு அவங்களால வந்து சேல்ஸ் பண்ண முடியுது. இந்த மாடுகள் விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்து துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. வாங்க அடுத்ததாக விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய ஹெச்எஃப் மாட்டோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு 2ஆம் ஈத்து மாடு, ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு அப்படின்னே வந்து சொல்லலாம். நல்ல சைஸில் நல்ல உடல் வளம் மாடு வந்து பார்த்தோம்னா அவ்வளோ தோல் பாலிஷில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மாடு தான். நல்ல ஹெச்எஃப்ல கொஞ்சம் ப்ரீடு அப்படின்னே வந்து சொல்லலாங்க. ஒரு 70% வந்து பார்த்தோம்னா ப்ரீட்லேயும் ஒரு 30% வந்து கிராஸ்லையும் இருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு தான். நல்ல தோல் பாலிஷில் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடு. மடிவளம் காம்போவளம் இருக்கக்கூடிய மாடுங்க. சொல்லி தவறு எதுவும் கிடையாது. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இந்த வெயில் கால கிளைமேட்டுக்கு மாடு வந்து ஹெச்எஃப் மாடாக தான் வேணும், ஆனால் கிளைமேட்டுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கணும் அப்படின்றவங்க இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. என்னதான் வந்து வெயிலாக இருந்தாலும் இந்த மாடெல்லாம் வந்து கிளைமேட்டுக்கு வந்து நல்லாவே அடாப்ட் ஆகிக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. 22 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்கிறாங்க. 2ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழித்தவர் இல்லாத மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. வெயில் கிளைமேட்டுக்கும் வந்து அடாப்ட் ஆகும். பாலில் வந்து ஹெச்எஃப் கிராஸ்ன்றதுனால ஃபேட்டசன் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். அதே மாதிரி கறவைத்திறனும் 22 லிட்டர் கறவைத்திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மாட்டோட உடல் வளமும் அவ்வளோ பாலிஷான உடல் வளத்தில், உடம்பு வந்து பார்த்தோம்னா நகன்னு அவ்வளோ மடிவளம் காம்பு வளத்தில், காம்பு கேப்பில் மடி எடுத்துருக்கக்கூடிய ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடாக தான் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாடு வேணும்னாலும் கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து வாங்கிக்கோங்க. 22 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாக சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு மாடு நல்ல பெருவட்டான மாடாகவும் இருக்குது, நல்ல மடிலூஸ் கொண்ட மாடாகவும் இருக்குங்க. வேணும்னா கால் பண்ணி பேசி வாங்க. அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்த்துடலாம்.
நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா இதுவும் இரண்டாம் ஈத்து மாடு தான். கடைப்பல் முளைப்பு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு தாங்க. இந்த மாடும் கிளைமேட் அடாப்ஷன் வந்து இருக்கும். கடைப்பல் முளைப்பு இரண்டாம் ஈத்து மாடு. நல்ல முக லட்சணத்தில் நல்ல பெரிய உடல் அமைப்புங்க. மாட்டோட நெஞ்சிகணம் பேக் வெயிட்லாம் வந்து பாருங்கள், அவ்வளோ பெரிய சைஸில் இருக்கக்கூடிய மாடாக தான் இந்த மாடும் விற்பனைக்கு வந்திருக்கு. பொதுவாக நெஞ்சிகணம் பின்கணத்தில் இருக்கக்கூடிய மாடுகள் வந்து நல்ல முன்மடி பின்மடி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி கறவை திறனும் அதிகமாகவே கறந்து கொடுக்கும். இந்த மாடும் 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 20 நாள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே கேட்டாலும் டெலிவரி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. இரண்டாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, சுழித்தவறு இல்லாத மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். 20 லிட்டர் கறவை திறன் தாராளமாக கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்கிறாங்க. 20 லிட்டருக்கு மேலேயே கறந்து கொடுக்கும். இந்த மாடு வேணும்னாலும் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசுங்க. இந்த இடத்துல 10 மாடு விற்பனைக்கு வந்திருக்கிறதுனால நீங்கள் நேரில் போய் பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்க முடியும். அந்த 10 மாடுமே வந்து பார்த்தோம்னா நல்ல குவாலிட்டியான மாடாக இருக்கிறதுனால நீங்கள் போய் தேர்ந்தெடுத்து இந்த மாடுன்னு சொல்லி பிக் பண்ணி கூட மாட்டை வந்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா மாடுகள் எல்லாமே நல்ல பேக் வெயிட்டு நெஞ்சுக்கணும். அதிகமான கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய மாடுகளாகவும் இருக்குது, இளம் மாடுகளாகவும் இருக்குது. இரண்டாம் ஈத்து மூன்றாம் ஈத்து மாடுகள் தாங்க எல்லா மாடுகளுமே. வேணுங்கிற மாட்டை நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவை பார்க்கலாம். இப்போ மூன்றாவதாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாடு மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. சுழித்தவறு எதுவுமே கிடையாத மாடு. தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு மாடு தான். மூன்றாம் ஈத்தில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடு வேணும், நல்ல மடிவளம் காம்பு வளத்தோடு வேணும், ரொம்பவும் சாதுவான குணத்தோடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நெத்தி சிட்டியில் வந்து இருக்குது. கொம்பு தாங்க மாடு கொஞ்சம் கிராஸான மாடு. மற்றபடி கிராஸ் மாடாக இருந்தாலும் பாலில் வந்து ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட்டும் இருக்கும். அதிகமான கறவை கறந்த மாடு தான். போன ஈத்துக்கு இரண்டாம் ஈத்துக்குலாம் 20 லிட்டர் கறந்த மாடு. இந்த ஈத்துக்கும் 20 லிட்டரே வந்து கறந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாங்க விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. மாடு வந்து நல்ல சைஸில் நல்ல தோல் பாலிஷில் இருக்கக்கூடிய மாடு தான். யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், குழந்தைங்கள், பெண்கள், பெரியவங்கன்னு சொல்லி 20 லிட்டர் கறவைத்திறன் கேரண்டி கொடுக்கலாம். கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாடு விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பவானிக்கு பக்கத்தில் பருவாச்சி என்கிற கிராமத்தில் துரை என்பவர்கிட்ட இருந்தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு. உங்களுக்கு மாடுகள் வாங்கணும், ஒரு 2 மாடு வேணுங்க, 3 மாடு வேணுங்க, இல்லை 1 மாடு தான் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் நேரில் போய் இந்த இடத்த வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். விசிட் பண்ணி பார்த்து அங்கே பார்க்குற நேரத்தில் உங்களுக்கு எந்த மாடு பிடிச்சிருக்கோ அந்த மாட்டை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. வாங்க அடுத்த மாட்டோட விற்பனை பதிவையும் பார்த்துடலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா மூன்றாம் ஈத்து மாடு, பல் சேர்ந்த மாடு அப்படின்னு சொல்லி தாங்க சொல்லியிருக்காங்க. மாடு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9 மாத சினியாக இருக்குது. கன்று போடுறதுக்கு ஒரு 15 நாள் வரைக்கும் டைம் இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா சிந்தும் ஹெச்எஃப்பும் கலந்த ஒரு கிராஸ் பிரீட் மாடு தாங்க. பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். பாலோட ரேட்டு வந்து நல்லா விழும். சிலர்லாம் வந்து பார்த்தோம்னா எனக்கு மாட்டோட லட்சணம் வந்து தேவையில்லை, எனக்கு கறவை திறன் வந்து அதிகமாக வேணும், நல்ல பெருங்கூட்டு வர்க்க மாடாக வேணும் அப்படின்லாம் நினைப்பாங்க. அது மாதிரி ஆளுங்களாம் வந்து என்ன பண்ணலாம்னா மாட்டோட கறவை திறன் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டெல்லாம் வந்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். 25 லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையாளர் சொல்லியிருக்காங்க. ஒரு ஹெச்எஃப் சிந்தில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய மூன்றாம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு, தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கிளைமேட் அடாப்ஷன் இருக்கும். பாலில் ஃபேட்டஸ் ஆஃப் கண்டென்ட் இருக்கும். பாலோட ரேட் அதிகமாக கிடைக்கும். பாலும் வந்து மாட்டுக்கிட்ட இருந்து அதிகமாக கிடைக்கும். இந்த மாதிரி மாடுகள் வேணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் வந்து மாட்டை சூஸ் பண்ணி வாங்கிக்கலாங்க. இங்கே எல்லா மாடுகளுமே வந்து அதிக கறவை திறனில் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய பெருங்கூட்டு வர்க்கத்தை சார்ந்த மாடுகளாக தான் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணி பேசி விலையை கேட்டு அனுசரித்து மாட்டை வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இன்னொரு 6-7 கண்ணுக்கு வச்சுக்கக்கூடிய மாடுகளாக தான் எல்லா மாடுகளுமே இருக்கும். நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்கள். மாட்டோட குவாலிட்டி நல்லாயிருக்கும். மாட்டோட பால் கறவை திறன் வந்து அதிகமாக வரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சொல்லியிருக்கக்கூடிய கறவை திறன் எதுவும் வந்து குறையாது. வேணும்னா கால் பண்ணி